இதுதான் சவன் தொங்கிடுவா, அப்புறம் டிமாண்ட் ஆயிரும். ஆமா பார்த்தார் அந்த மார்க்கண்டன். சரி, அவன் அப்படியே சேலையிட்ட பச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா ஆண்டவா சிவசிவா ஏறி பட்டாளம் கங்காதரா கருணை கரை நீ மட்டும் என் முன்னே வந்து ஆமா அதனாலே ஒரு வார்த்தை சொன்ன என் மனதை எப்படி இழைக்கிறாரே என்று இந்த மார்க்கண்டால் கண்ணை மூடிக்கொண்டு சரி ஆண்டவனை பாசத்தை தூக்கி நாம பெரிய ஆட்கள் தான் அப்படி நடந்துட்டு கட்டிப்பிடித்துக் கொண்டவனா சிவலிங்கம் அவரோடு வருகிறது. சிவனுக்கு கோபம் உண்டாயிற்று. பாலகரை நாம் அல்லவா பிடித்திருக்கிறோம், நம்மை அல்லவா பாலகம் பிடித்திருக்கிறார். இதை அறிந்தும் அறியாத போல் பாசத்தை தூக்கி வீசுகிறாரே இந்த யமதர்மர் என்று எத்தனை ஆதரவை இருக்கிறது. யமராஜா விடுவதில்லை என்று ஆண்டவனாகி சிவபெருமான் தன்னுடைய கெண்டை காலை எடுத்து அவளை ஈஸ்வருடைய கால்கள் அப்படி லேசப்பட்டதோ எவன் காலன் தூதன் 3 பேர்களோ எரிந்து கரிந்து நீராய் சாம்பலாவை அந்நேர வேளையில் ஆண்டவனார் யாது சொல்வார் பார்க்கடலை தான் பார்த்து மகாதேவன் யாதோ சொல்வார் ஒரு பாலகரால் 3 பேர் சென்று போயிட்டாங்கன்னா இதனுடைய தேவ ரகசியம் ஏதாவது இருக்குமே சித்திரகுப்தா இங்க வாடா. மார்க்கண்டனுக்கு உயிர் பிரிந்து போகும் காலம் வந்து விட்டது. ஆனா அவன் சாகல. இதற்கு என்ன காரணம்? ஏற்ற எடுத்து பாரு. மார்க்கண்டனுக்கு வயசு என்ன பாரு. ஐயா என்ன என்றும் 16 வயசு. என்ன
இன்னும் 16 வயசு. மார்க்கெட்ட வயசை முடிச்சு எழுதலையா? இன்னும் 16 வயசுக்கு தான் எழுதிருக்கு. ஆனா அவங்கிட்ட நான் என்ன சொன்னேன்? 16 வயசுன்னு சொன்னீங்க. அந்த காதலியாளுக்கு பிள்ளை கொடுக்கறப்போ ஆமா அந்த பிள்ளையின் வயது 16 குறிச்சுக்கோடு சொன்னேன். ஆமா நீ எப்படி குறிச்சிருக்க? இன்னும் 16 வயசுன்னு சொன்னீங்க. இன்னும் 16 வயசுன்னு எழுதுனேன். இன்னும் 16 நாள் இருக்கு. ஆமா ஆமா. அட பாவி, அதான்டா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஆமா. ஏய் என்னையா நீ எழுதிய ஒரு சிறிய தவறுனால ஆமா எமக்கான தூத 3 பேருமே போயிட்டாரடா. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? எனக்கு யாருக்கு வேலை இல்ல. நான் ஒன்றுக்கு 1000 உயிர்களை அவனை பிடிக்காது போறான். ஆமா உலகம் தாங்கமா? தாங்க எல்லாம் தாங்க. பூமியை தாங்கி ஏய் உலகம் தாங்கடா முட்டாளே. தாங்கடா. என்ன செய்வது? முட்டாளே. ஏய் சித்திரகுப்தா ஐயா சொல்லுங்க. நீ செய்த தீவினை ஆமா நாட்டில் எத்தனை பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விட்டது பார்த்தாயா? பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை. பார்க்கண்டா ஆண்டவா மகாதேவா சிவசங்கரா சுவாமி என்னை அழைத்த காரணம் என்ன? இதோ அழைத்திருக்கேன். வாப்பா வா வா என்ற உடனே அந்த வார்க்கடலை பார்த்து சிவபெருமான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? பார்க்கண்டா வணக்கம் சுவாமி. நான் உனக்கு கொடுக்கின்ற வரம். எந்த வரங்கள் கொடுக்குறீங்க? அதாவது சித்திரகுப்தனுடைய கணக்குப்படி இன்னும் 16 வயது உனக்குன்னு எழுதியிருக்கிறான். ஆமா ஆனால் என்றென்று உனக்கு வயது 16 செல்வம் உனக்கு சாவே இல்லை. ஆமா சந்தோஷமா இரு. ஆமா சௌகரியமா இரு. போயிட்டு வாண்டேன். சரி மார்க்கண்ட பார்த்தா என்ன? நம் தாயினுடைய இடத்தில் நாம் சொன்ன வாக்குப்படி ஆமா நம் அம்மையும் அப்பனும் நமக்கு அருள்வாரித்து விட்டார்கள். ஆமா அவரில் நமக்கு இதைவிட சந்தோஷம் எதுவும் இல்லை. இல்லை 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 என்று மார்க்கண்டர் ஆனந்தமாக சென்றார். ஆமா சென்றபடி இருக்கிற வேளையில ஆமா பூலோகமானதிலே பூமி பரந்தாங்காமல் பூலோகமானதிலே பூமி பரந்தாங்காமல் உமாதேவி அம்மை ஈஸ்வரிடம் உரையமைத்தாள். ஆதிகேசன் வந்து நின்று அவனோ ஏதோ சொல்லுவானா. ஆதிகேசனாய் உலகை சுமக்கிறான். ஆமா ஆனால் உலகத்தை சுமக்க முடியல. எத்தனை கீழே பாடுனாலும் எல்லாம் உடைக்கும். ஆமா அதனால அது ஆதிகேசனுடைய அம்மா பூமாரியை சொல்றான். ஆமா தாயே என்னப்பா உலகை சுமக்கும் பொறுப்பை எனக்கல்லவா கொடுத்தீர்கள். நீ ஒன்னால்தான் முடியணும் உனக்கு கொடுத்திருக்கேன். இதை எப்படி அம்மா சுமக்க முடியும்? ஏப்பா முடியாது. ஒரு நாள் ஒன்றுக்கு 1001 உயிர்கள் பிறக்கிறது. ஆமா உயிரை பிடிக்க யமதர்மனையும் கொண்டுட்டாங்க. ஆமா பூபாரம் தாங்க முடியல என்னால தாயே. ஆமா பார்த்தாள் பூமாரி. உயிரை பிடிக்கிற எவன் காலம் 3 வருடம் போயிட்டான். ஆமா சரி மூடிட்டுலாம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு உயிர் அதிகப்பட்டாலே தாங்காது. இப்ப 1001 உயிரெல்லாம் அதிகப்பட்டு இருக்கு. அந்த 1001 படைக்கிற பிரம்மன் படைக்காம இருப்பானா என்ன? எங்க அதை படைச்சுட்டே இருக்கிறான். ஆமா அப்படி படைக்கிற பொழுது சரி உயிர்கள் எப்படி சாவது? ஆமா பூமிப்பாறை எப்படி தீர்ப்பது? தீர்க்கிறது தீர்க்க முடியாது.